22 நான் வாசிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். ஜோமனோ பரலோகத்தின் தகப்பனே துதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டி வருகிறோம். எங்கே போவோம்? நித்திய ஜீவவசனம் இடத்துல என்று வாசிக்கிறோம். நித்திய ஜீவவசனங்களுக்கு நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்பொருளாய் மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாக இருக்க ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழத்தில் போகட்டும். ஆண்டவரே, எங்களை கர்த்தாவே இந்த வார்த்தை என்னவாய் ஆக்கியிருக்கிறீரோ இந்த உலகத்தில் அபிதமாய் நாங்கள் வாழ தேவ ஆவியானவரின் துணையையும் வேத வாக்கியங்கள் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மனதை திறக்கட்டாண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நீர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த போது அவருடைய உள்ளங்கள் பொழிந்து விட்டு இருந்தது என்று வாசிக்கிறோம். அதே போல வேத வாக்கியங்களை நாங்கள் அறியும் போது எங்களுடைய உள்ளங்களும் கொழுந்து விட்டு எறியட்டும். எதை வெறுக்க வேண்டுமோ வெறுத்து, எதை நாட வேண்டுமோ அதை நாடி, எதை தேட வேண்டுமோ அதை தேடி இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு வைத்த எல்லாவற்றையும் சுதந்திரிக்க தேவ ஆவியானவர் வார்த்தையின் மூலம் உதவி செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் போன வாரத்திலிருந்து கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழ் நாம் போதிக்க ஆரம்பித்தோம். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் என்னத்தை கொண்டு வரும்? ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். பாருங்க, இந்த ஒரு சின்ன தெளிவு இருக்கும்போது தான் நாம் கர்த்தரை நாடுவோம், கர்த்தரை தேடுவோம், கர்த்தரை ஒருமுகமாய் பிடிப்போம். பாருங்க, இன்னைக்கு பாருங்க, காசு கையில் வந்தோன்னே என்ன பண்றாங்க? ஆஹா, இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம நினைச்சது நடந்துச்சுன்னா என்ன பண்றாங்க? இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். ஆனா வர்றதுக்கு முன்னாடியே, கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ள இருக்கிறது. இப்ப இந்த ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசிக்கும் போது பாருங்க, நம்ம நினைக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு கொண்டு வந்து கொடுப்பதுதான் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் வந்துருச்சுன்னா அதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். அது கிடையாது. இன்னைக்கு ஒரு கார் வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம், வீடு வந்துருச்சுன்னா ஆசீர்வாதம், அது இல்லை ஆசீர்வாதம். ஏற்கனவே இருக்கிறது, எனக்கு வந்து சேரும்படியாக இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒன்றொன்றா சுதந்திரிக்க போகிறேன். இப்ப யார் இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யார் இந்த வார்த்தைகள் எல்லாம் பிடிக்கிறாங்களோ, பாருங்க, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பிடிக்கிறவர்களுக்கு தான் ஐஸ்வர்யம் உண்டாகிறது. அப்ப இதையெல்லாம் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்ப பாருங்க, வேதம் விவிதமாய் போதிக்கிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே. அப்படின்னா வேறு ஒரு ஆசீர்வாதம் இங்க உலகத்துல கிடையாது. நீங்க பாருங்க, பிசாசு நிறைய ஆசீர்வதிப்பான், கடைசியில் பார்த்தா என்ன பண்ணுவான்? ஒன்றும் இல்லாம ஆக்கிருமா அப்படின்னு பாருங்க, நிறைய போதனைகளும் நம்ம கேட்கிறோம். பிசாசு உனக்கு ஐஸ்வர்யத்தை காண்பிப்பான், பாரு உனக்கு பணத்தை ஆசையை காமிப்பான். பாருங்க, இல்லை, அது தவறானது. ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்தில் இருந்து மட்டும்தான் நமக்கு இறங்கி வருகிறது என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் மட்டும்தான். பாருங்க, வேதம் போதிக்கிறது ஆசீர்வதிக்கப்படுறது அவரை அன்றி ஆசீர்வாதம் நம்மளுக்கு என்ன பண்றது கிடையாது, சுத்தமா கிடையாது. பாருங்க, இன்னைக்கு பல பேர் பல ரீதியா யோசிக்கிறாங்க. பாருங்க, எப்படி ஆசீர்வாதம் வரப்போகுது, எப்படி இது நடக்க போகுது, இது நடக்குமா, இது நன்மையா விளங்குமா? பாருங்க, யோசிக்கிறாங்க. இந்த காரியம் எதுக்கு தடைபட்டிருக்குது, இந்த காரியத்தை எவ்வளவு பணத்தை கொண்டு நம்ம செயல்பட முடியும்? இல்லை இல்லை இல்லை. ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்குள் இருக்கிறது என்ற சத்தியம் நமக்கு தெரிய பொழுது பாருங்க, எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து வாழ முடியும். அதுதான் போதனை. பாருங்க, இன்னைக்கு நிறைய பாருங்க தவறா புரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நம்மளால வழி நடத்த முடியல. பாருங்க, ஆரம்ப காலகட்டத்தில் ஊழியத்தில் காசு இருந்தால் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சா என்ன இருக்கும் அந்த இடத்துல? காசு இருக்கும் அப்படின்னு. பாருங்க, அப்ப காசு தான் ஆசீர்வாதம் அப்படின்றது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை எனக்கு காண ஆரம்பித்தது. பாருங்க, அப்ப தேவனுடைய வசனங்கள் உதவி செய்யுது. அதனாலதான் தேவனுடைய வசனங்களுக்கும் சத்தியங்களுக்கும் நாம் கீழ்ப்படியும் போது சத்தியம் நம்மளை என்ன ஆகும்? எல்லா ரீதியில இருந்து விடுதலை ஆகும். பாருங்க,
நானும் ஓடுனேன், தேடுனேன், என்னென்னமோ பண்ணேன். இது ஆசீர்வாதம் அல்ல. நான் இப்போ சொல்கிறேன், ஆசீர்வாதம் அப்போ இருக்கிறத காட்டிலும் இப்போ அந்த அறிகின்ற அறிவும் தெளிவும் வந்ததுக்கப்புறம் ஓடலை, எங்கேயும் போல. கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். கர்த்தர் சொன்ன மாதிரி கலசத்தில் மாவும் குறையலை, எண்ணெயும் குறையலை, எல்லா ரீதியிலையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? எனக்கு ஒரு அறிவு பிறந்தது. என்ன அறிவு தெரியுமா? ஏற்கனவே நம்மளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:3 படி எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்? இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்ப ஐஸ்வர்யம் இருந்தால் தான் கர்த்தரின் ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் என்னத்தை கொண்டு வர போகிறது? ஐஸ்வர்யத்தை கொண்டு வர போகிறது என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. அப்ப அந்த கொண்டு வர ஐஸ்வர்யம் எப்படி இருக்குமா? அது எப்படி இருக்கும்? வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா பாருங்க. யாராருக்கு வேதனை இல்லாத ஐஸ்வர்யமா இருக்கும்? நிறைய பேர் ஓடோடி கஷ்டப்பட்டு என்னென்னமோ ஒரு மூட்டை தூக்கி பாருங்க, வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறாங்க. கட்ட சொல்றாரு, நான் உனக்கு எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, நீ சின்ன தொழிலை செஞ்சாலும் அதுல அபரிமிதமான பெருக்கத்தை நான் என்ன பண்ணுவேன், உனக்கு கொடுப்பேன் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. வேர்வை இல்லாத ஐஸ்வர்யம் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுமா? கஷ்டப்பட்டு தான் செய்யணும். கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்பதான் ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுப்பாரு. சில பேர் நம்புறாங்க. நான் சொல்றேன், கஷ்டப்படல, தேவன் கொடுத்த வேலையை இஷ்டப்பட்டு செய்யும் போது, அதை தேவனை நம்பும் போது பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன் கொடுத்த வேலையை இஷ்டப்பட்டு செய்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசிக்கும் போது, கர்த்தரின் ஆசீர்வாதம் எக்கத்திற்கு நம்மளுக்கு என்ன வரும்? நம் தலையின் மேல வந்து நம்மளை என்ன பண்ணும்? ஆசீர்வதிக்கும். இது என்ன ஆசீர்வாதம்? அவன் என்னத்தை கொடுக்குறான் எனக்கு, இவன் என்னத்தை கொடுக்குறான், அதெல்லாம் ஆசீர்வாதம். நாம் ஐஸ்வர்யவனாக மாறுவதற்கு ஒரே ஒரு இது, கர்த்தர் மாத்திரமே. இன்னைக்கு சில பேர் யோசிக்கலாம், எப்படி ஐஸ்வர்யம் வரப்போகிறது? வேதம் கொடுக்கிறது, ஐஸ்வர்யம் என்பது எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகிற ஒரு காரியம் தான். ஐஸ்வர்யம் என்பது எல்லா நன்மைகளையும் நமக்கு கொண்டு வருகிறது. நிறைய பேர் பாருங்க, ஐஸ்வர்யமா எனக்கு வேணாங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வருகிறது. இன்னைக்கு நான் ஒரு இதை காண்பிக்கிறேன். அந்த ஐஸ்வர்யத்துல என்ன இருக்கிறது? ஒரு போன தடவை ஆசீர்வாதத்தை குறித்து போதிச்சோம். இன்னைக்கு அந்த வேர்டை மென்ஷன் பண்ணி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப ஆசீர்வாதம் எல்லா நன்மைகளையும் உண்டாக்குறது. அப்ப கொண்டு வருகிறது எல்லா நன்மைகளையும். எந்த ஆசீர்வாதம் கொண்டு வருகிறது? கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் எல்லா நன்மைகளையும் நமக்கு என்ன பண்ணுகிறது? கொண்டு வருகிறதா இருக்கிறது. பாருங்க, இது யாரிடமிருந்து நமக்கு வருகிறது? முதல் கேள்வி பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லுகிறோம், இது எங்கிருந்து வருகிறது? எப்படி செஞ்ச அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கர்த்தரிடத்துல வருகிறது சரி, இது எப்படி எனக்கு வரப்போகிறது? சில பேர் யோசிக்கலாம், இந்த ஆசீர்வாதம் எப்படி எனக்கு வரும், இந்த ஐஸ்வர்யம் எப்படி எனக்கு வரும்? வேதம் திட்டமாக போதிக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம், மத்தேயு 6. அங்க இயேசுவே பாருங்க இந்த போதனையை போதித்திருக்கிறார். இந்த மக்களுக்கு பாருங்க, அப்பயே ஐஸ்வர்யம் தான் அப்படின்னா அதான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கும் போது தேவன் விளக்கி காண்பிக்கிறார் பாருங்க அந்த இடத்துல. மத்தேயு 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்ப தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும்னு அறிந்திருக்கிறாரா இல்லையா? தேவன் நீங்க நல்லா வாழணும்னு அறிந்திருக்கிறாரா இல்லையா? தேவன் உங்களுக்கு உணவு தேவன் அறிந்திருக்கிறாரா இல்லையா? பாருங்க, இதுதான் அறிகின்ற அறிவு. அப்ப எனக்கு நல்ல உடையை கொடுக்க அறிந்திருக்கிறாரா இல்லையா? இங்க அதைத்தான் போதிக்கிறாரு. காட்டு புஷ்பத்தை பாருங்க, அங்க பாருங்க, உடுத்து விற்கிற தேவன் உங்களுக்கு உடுத்து விற்காம இருப்பேனா? இன்னைக்கு நிறைய பேருடைய என்ன தெரியுமா? உடுத்து வித்தா தான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன் அப்படின்றாங்க. உடுத்து விற்கிறாரு, எல்லாத்துக்கும் உடுத்து விற்கிறாரு. ஆனா சில பேருக்கு பாருங்க, என்ன ஏன் ஐஸ்வர்யம் வரல அப்படின்னா, தேவனுடைய கண்டிஷனின் படி நடக்கணும். அதுதான் முத காரியம்.
ஐஸ்வர்யம் வந்து என் வாழ்க்கையில் வலிக்கும் பாருங்க, எவ்வளவு விசுவாச அறிக்கை சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஆல் த பிளஸிங் ஆஃப் கண்டிஷன் தான். எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கிறது. என்ன உட்பட்டதாக இருக்கிறது? தேவன் பாருங்க எல்லாவற்றையும் சொல்லிட்டு ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். 33:6-33 பாருங்க. முதலாவது, அப்பா உனக்கு சோறு வேணும், தண்ணி வேணும், எல்லாம் எனக்கு தெரியும். இதெல்லாம் வேணும்னு உனக்கும் தெரியும், உனக்கு வேணும்னு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் சொல்லுவோம், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுவோம், கூட கொடுக்கப்படும். சில பேர் சொல்றாங்க பாருங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் கிடைச்சா போதும். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடுனா 1000 ரூபாய், இதை காட்டிலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கூட கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். அப்ப எங்க அந்த தேவனுடைய ராஜ்யம் இருக்குது? தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க கர்த்தர் என்ன பண்றாரா, கூட கொடுக்கிறார். அவரை எவ்வளவு தூரம் தேடுறோமோ அவ்வளவு தூரம் இந்த இடங்களிலே கர்த்தர் என்ன பண்ணுகிறார், ஆசீர்வாதங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. எப்ப? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்க தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றார். அப்ப ஆசீர்வாதங்கள் வந்து உங்களை என்ன பண்ணுகிறது, நிரப்புகிறதா இருக்கிறது. இட்ஸ் தி கண்டிஷன். நீங்க முதலாவது ராஜ்யத்தை தேடுறீங்களா? முதலாவது வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது பாருங்க, இதை எல்லாவற்றை காட்டிலும் என் தேவன் பெரியவர்ன்றதை நம்புறீங்களா? எப்ப நம்ப முடியும்? தேடிக்கொண்டே இருக்கும்போது. அவரை வந்து பாருங்க, ஒரு காரியம் வாய்க்காம இருக்குன்னா விட்டுறக்கூடாது. முயற்சி என்ன பண்றாங்க, உலகத்தான் சொல்ற பாருங்க, முயற்சி செய்து கொண்டே இருங்க. ஆனா காரியம் என்ன பண்ணுது, வெற்றிகரமா மாறுகிறது. அது எவ்வளவு காலம் வெற்றி இருக்குன்னு தெரியல. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசிச்சு முன்னாடி போய்கொண்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஒருவனுமே தடுக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் அவர்களை என்ன பண்ணும், நிரப்பி 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 என்ன பண்ணும், அழகு பார்க்கிறது தான் இந்த ஆசீர்வாதம், கூட கொடுக்கிறது இந்த ஆசீர்வாதம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, தேடும் பொழுதுதான் இந்த ஆசீர்வாதம் என்பது, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு பலன், ஆற்றல் என்று. பாருங்க, ஆசீர்வாதம் என்பது என்ன, சம்பாதிப்பதற்கு உண்டான பலனை தருகிறது என்று போன வாரத்தில் காண்பித்தேன். அப்ப பலன், ஆற்றல். பாருங்க, ஆசீர்வாதம் இது நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு அபிஷேகம் நமக்கு இருக்கிறது. பாருங்க, இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். பாருங்க, இன்னைக்கு ஆசீர்வாதம் எங்க இருக்குது, எங்க இருக்குது தேடி அலைகிறாங்க. வேதம் திட்டமாய் போதிக்கிறது. எபேசியர் 1, மறுபடியும் அந்த வார்த்தை நிறைய. எபேசியர் 1 எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாம் திரும்ப வாசிங்க. அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய. அப்ப ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இருக்குது. எங்க இருக்குது? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாமே இன்னைக்கு ஆவியில் இருக்கிறது. அவர் பட்ட பாடுகளை நிமித்தமாக, அவர் அடைந்த வேதனைகள் நிமித்தமாக, கல்வாரி சிலுவையில் அவர் சம்பாதித்ததை எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது. இப்ப எவன் ஒருவன் இதை வெளிப்பாட்டை பெற்றவனாக, ஏற்கனவே என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், இப்ப இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் சொந்தக்காரன் என்பதை எவன் உரிமை பாராட்டுகிறானோ, நான் சொல்லுகிறேன், அவனுக்கு எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதனாலதான் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை நீங்க நீதியும் தேடுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றார். வேதத்தை விசுவாசித்து வேதத்தை நம்பும் பொழுது நான் சொல்லுகிறேன், இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வந்து நமக்கு வலிக்கும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றுதான் இந்த ஆசீர்வாதம். பாருங்க, ஆசீர்வாதத்தை சாதாரணமாக நினைச்சக்கூடாது. அந்த பேரை பாருங்க, ஆசீர்வாதம்னா ஏதோ ஒரு அந்த வேர்டை ஒரு சாதாரணமான ஒரு வேர்டு மாதிரி நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் என்பதை உங்களையும் என்னையும் தூக்கி நிமிர்த்துகிற ஒன்றுதான் ஆசீர்வாதம். முடியாதவனை
ஒரு காரியத்தை செய்ய முடியாதவர்களை இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது? கோலூன்றி தூக்கி விடுகிறது போல இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. பாருங்க, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சில வசனங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 34வது அதிகாரம். எசேக்கியேல் 34 எப்படி இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது? எசேக்கியேல் 34:25 நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து, வேதம் உபதிக்கிறது பாருங்க, சமாதான உடன்படிக்கை. அந்த சமாதானம் என்பது the covenant of peace அப்படின்னு வருது. அதுதான் சமாதானம். அதுல இன்னொரு மொழிபெயர்ப்பு எப்படி போடுறதுன்னா prosperity என்று மொழிபெயர்க்கிறார்கள் நிறைய பேர் பாருங்க. prosperity இந்த அப்ப எப்படி வாசிக்கலாம்? நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை. அந்த சமாதானத்துக்கு பதிலாக என்ன அப்படி வாசிக்கலாம்னா நான் அவர்களோடு ஆசீர்வாத உடன்படிக்கையை செய்து. சும்மா கிடையாதுங்க. இந்த சமாதான உடன்படிக்கை பாருங்க, சமாதான உடன்படிக்கைன்றது இன்னைக்கு அதைத்தான் தேடி திரிகிறது. உலகம் எதுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்குன்னு தெரியுமா? முக்கியமா பணம் இல்லாததுனால தான் எல்லாவற்றையும் சமாதானத்தையும் இன்னைக்கு இந்த உலகம் என்ன பண்ணுது? இழக்கிறதா இருக்கிறது. ஏதோ ஒன்று வாங்க முடியல, குழந்தைங்க கேட்கும்போது சில காரியங்கள் செய்ய முடியல, சில காரியம் பணம் இல்லாத போது பாருங்க, அந்த தட்டுப்பாடு வரும் பொழுது மக்கள் கடந்து தவிக்கிறாங்க. என்ன செய்யறது, ஏது செய்யறது, அதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி பண்ணலாம், அந்த காரியத்தை எப்படி முடிக்கலாம், இந்த காரியத்தை எப்படி முடிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன தேட ஆரம்பிக்கும் போது எல்லா காரியத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? சமாதான ஆசீர்வாதமாய் முடிய பண்ணுவேன். நான் உனக்குள்ள சமாதான உடன்படிக்கையை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லா விதத்திலும் நன்றாய் இருப்பது, prosper of all things, எல்லா விதத்திலும் நன்றாய் இருப்பது தான் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை. அப்ப கெட்டு போவதற்கு நம்மளை உடன்படிக்கை பண்ணல, கர்த்தர் நன்றாக ஆக்க உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தரை அறிகிற அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, சும்மா கும்பிட்டு போறதுக்கு அல்ல சபை. இதையெல்லாம் கேட்டு நாம் விசுவாசிக்கும் போது பாருங்க, நம்மிடத்துல இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது? பெருக ஆரம்பிக்கிறது. பாருங்க, இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன வேணும்? நான் நிறைய பேருக்கு அதான் சொல்றது, ப்ராஸ்பரிட்டி இல்லைன்னு சொல்றீங்களா? ஐஸ்வர்யத்தின் வார்த்தைகள் என்ன பண்ணணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும், உள்ள இறங்கணும், ஆழமா இறங்கணும், அதை விசுவாசிக்கிற வரைக்கும் கேட்கணும். சுகம் இல்லாதவங்க சுகத்தை திரும்ப 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 கேட்கணும். கேட்கணும் பாருங்க, படிக்கிற வேலையும் பார்க்கணும், விசுவாச அறிக்கையும் பண்ணணும், எதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். விசுவாசம் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? போதகத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்ப சமாதானத்தின் உடன்படிக்கை என்று இங்கே போதிக்கிறது. அப்ப கர்த்தருடைய உடன்படிக்கை என்பது அது செழிப்பின் உடன்படிக்கை, prosperity of covenant என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. எதுக்கு அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை என்றால், நம்மளை வாழ வைக்க பாருங்க, நம்மளை கீழே இருந்து தூக்குவதற்கு, வெற்றியாய் இருப்பதற்கு, அதற்குத்தான் இந்த சமாதானத்தின் உடன்படிக்கை தேவன் நம்மோடு என்ன பண்ணியிருக்கிறார். உடன்படிக்கை என்றால் என்ன பாருங்க, அது ரொம்ப முக்கியம். உடன்படிக்கைன்னா என்னன்னு தெரிஞ்சாதான் சமாதானத்தின் உடன்படிக்கை குறித்து நம்ம என்ன பண்ண முடியும்? புரிந்துக்க முடியும். உடன்படிக்கை என்றால் என்னன்னா, உம்முடையது எல்லாம் என்னுடையது, என்னுடையது எல்லாம் அவருடையது. இதுதான் ஒரு உடன்படிக்கை. பழைய காலத்துல எல்லாருக்கும் தெரியும், ராஜாக்கள் அந்த காலத்துல உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய அதிகாரமாய் எது செயல்படுதோ மோதிரம் செயல்படுவாங்க. அந்த முத்திர மோதிரத்துல ஒரு சீல் மாதிரி இருக்கும். அது ராஜா அங்க வைக்கும் போதுதான் எல்லா அதிகாரமும் அந்த மோதிரத்துக்கு கீழே உட்பட்டு இருக்குங்க. இப்போ ஒருத்தனோட ரொம்ப ஜெயிக்கும் போதும் விசுவாசிக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மோதிரத்தை அவர் கையில் போடுவாங்க, இவர் மோதிரத்தை என்ன பண்ணுவார்? இவர் கையில போடுவாரு. இப்ப இவர்கிட்ட இருக்கிற எல்லா உடன்படிக்கை, இன்னைக்கு இவர்கிட்ட இருக்கிற எல்லா பாருங்க, அவரால் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அதிகாரம் எல்லாம் இப்ப யார்கிட்ட போயிடுச்சு? அந்த ராஜாட்ட போயிடுச்சு. இவர்கிட்ட இந்த அரசாங்கம் எல்லாம் இப்ப யார்கிட்ட போயிடுச்சு? இவர்கிட்ட போயிடுச்சு. பாருங்க, இது முக்கியமா சில காலங்கள்ல எப்பயாவது நடக்கணும் பாருங்க. ரொம்ப பிடிச்சவங்களுக்கு பண்ணுவாங்க.
ஆனால் மேக்சிமம் எங்கே நடக்கும் அப்படின்னா, போரில் 2 பேர் நிற்கும் போது ஒருத்தர் வந்து தோற்று போயிருப்பார். தோற்று போய் அவர் வாழ்றதுக்கு அருகதை இல்லை பாருங்க. ஒன்று ராஜாவை என்ன பண்ணிடணும், கொலை பண்ணிடணும். இப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த இரக்கமுள்ள சில ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ பாருங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவங்க படையும் முடிஞ்சிச்சு, அவங்களுடைய எல்லாத்தையும் வந்து கைப்பிடிச்சு சிறைப்பிடிச்சு வச்சுடுவாங்க. ஆனால் இரக்கமுள்ள ராஜா என்ன பண்ணுவாரா, உங்ககிட்ட இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சுத்தமாக உனக்கு ஒன்றும் இல்லை, அதிகாரமும் இப்போ கிடையாது, இவர்கிட்ட எல்லாமே என்ன ஆயிடுச்சு, சரண்டர் ஆயிடுச்சு. இப்போ அந்த ராஜா என்ன பண்ணுவாராம், இரக்கமுள்ள ராஜா என்ன பண்ணுவாராம், அவருடைய அந்த மோதிரத்தை எடுத்து என்ன பண்ணுவாராம், இப்போ உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் என்கிட்ட எல்லாமே இருக்குது, இனி என்னுடையதெல்லாம் உன்னுடையது, நான் உன்னை என்ன பண்ணுறேன், நேசிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாரா, அந்த மோதிரத்தை அவர் கையில் கொடுப்பாங்க. இவர்கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, ஆனால் அந்த அதிகாரம் வந்த உடனே பாருங்க, இவர் என்ன சொல்றாரோ அந்த மோதிரத்தை கொண்டு என்னெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ சொல்லும் பொழுது அனைத்து படைகளை என்ன பண்ணுமா, இவருக்கு கீழ்ப்படியுமா. இன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி தான் பாருங்க, நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா கர்த்தர் நம்மள்ட்ட என்ன பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய எல்லா சுகமும் இன்னைக்கு நம்ம மேல என்ன பண்ணியிருக்குது, பன்றமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறது என்னது, ஒண்ணுமே கிடையாது. நம்மள்ட்ட ஏதாவது இருக்குதா பாருங்க, நம்மள்ட்ட ஏதாவது இருக்குதா, நம்மள்ட்ட சில பேருக்கு என்னது, வியாதி தான் இருக்குது, சில பேர்கிட்ட பண கஷ்டம் கூட இருக்குது, சில பேருக்கு தரித்திரம் இருக்குது. பாருங்க, நம்ம கிட்ட கொடுக்கறது ஒண்ணுமே கிடையாது, ஆனா ஆண்டவர்கிட்ட இதை எல்லாமே வைத்திருக்கிறார். அதனாலதான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த மோதிரத்தை போட்டா அவருக்கு அதிகாரம் உண்டுன்னா நீங்க கேட்கலாம், நான் சொல்றேன் அந்த மோதிரத்திற்குள்ளதான் எல்லா அதிகாரம் இருக்கிறது. ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு எங்க இருக்கிறது, ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிறது. அந்த முத்திர மோதிரத்தை நீங்க வச்சீங்க அப்படின்னா அது அந்த வெள்ளை பேப்பரா இருக்கலாம், எழுதின எழுத்துக்களுக்கு என்ன வரும், ஒரு உயிர் பெற்று எழுப்பும். ஏன், அந்த மோதிரத்திற்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, ஏன் உடன்படிக்கை கல்வாரி சிலுவைக்கு கீழே எவெல்லாம் வரானோ அவர்களுக்கு எல்லாமே ஒரு அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணுகிறார், கொடுக்கிறவரா இருக்கிறார். அதுதான் சமாதானத்தின் உடன்படிக்கை. இந்த சமாதானம்ன்றது எப்படின்னா, இந்த ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கவர்னன்ட், அதுல ஒரு வாக்கியம் என்னன்னா, ஆசீர்வாதமாய் நம்மளை வாழ வைப்பதற்காக தேவன் நம்மள்ட்ட என்ன பண்ணுகிறார், உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இது ஒரு செழிப்பின் உடன்படிக்கை, இது ஒரு ஆசீர்வாதமான மலை என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. நான் எடுத்து காண்பிக்கிறேன். எசேக்கியேல் 34:25 பாருங்க. நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து சுஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். 26, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் திட்டமாக போதிக்கிறது. அப்ப ஆசீர்வாதம் என்பது ஒரு மழையை போல இருக்கிறது. பாருங்க, மழை வந்து பூமியை நனைத்து அதை முளைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. இன்னைக்கும் கர்த்தர் ஆசீர்வாத மழையை நமக்காக வைத்திருக்கிறார். எப்போதுமே இன்னைக்கு மழை வெளியே பெய்யுது, இது அடையாளமா வச்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான மழையை பெய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பாருங்க, எப்படி மழை வந்து பாருங்க பூமியை நினைக்கிறதோ அதே போல பூமியை நினைக்கிட்டு என்ன பண்ணும், சும்மா போகாது. இந்த மழை இப்ப பெய்யுது, எந்தெந்த இடங்கள்லாம் பெய்யுதுன்னு தெரியாது, பெய்ஞ்சிட்டு சும்மா போகுது. அந்த மழை கிடையாது. ஏதோ ஒரு பாருங்க, யாரும் சாப்பிட்டு ஏதோ ஒரு பாருங்க அந்த விதையை தூக்கி போட்டிருப்பாங்க. இப்ப இந்த மழை வந்த உடனே எந்தெந்த இடங்களில் அந்த விதைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த விதை இப்ப என்னவா மாறும், செடியாக மாறும், செடி மரமாக மாறும், மரம் வேராக மாறும், வேர் கனியை கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் ஆசீர்வாதம். நான் சொல்லுகிறேன், கனி தரும் மரங்களாக, பூஞ்சோலைகளாக, தோட்டத்தை போல மாறுகிறதாக நான் சொல்லுகிறேன். மனிதனின் நிலைமை இன்னைக்கு மாற்றுகிற ஒரு வல்லமை கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்குள் இருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், நீங்கள் கனிதரும் மரங்களாக, ஒரு பூஞ்சோலையை போல, ஒரு தோட்டத்தை போல நீங்கள் ஆசீர்வாதமான மலையை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். தேவன் இதை காண பண்ணுவார் நிச்சயமாக. ஆமென். நிச்சயமாக அது நடக்கும். பாருங்க,
எப்படியெல்லாம் காண பண்ணுவார், அது ரொம்ப முக்கியம் பாருங்க. சும்மா ஏதோ நினைச்ச ஒரு மரம் வரும் அது இல்லை, எப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மழையை நம்ம பெய்ய பண்ணுகிறார். எசேக்கியேல் 34:27 பாருங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். நீங்க எதெல்லாம் தர மாட்டீங்களோ, எதெல்லாம் ஸ்டாப் ஆயிருக்குதோ, இதெல்லாம் எப்போ முடிய போகுது நினைக்கிறீங்களா? கருத்து சொல்றாரு, அதன் கனியை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். பாருங்க, பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க 27, இதுதான் ரிசல்ட். என்ன மாதிரி இது பாருங்க, அந்த நடக்கும் பாருங்க. பூமி தன் பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் உங்க பலனை கொடுக்கல நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். பூமி வெறுதா இருக்குது, இது ஒண்ணுமே இல்லாம இருக்குது, இது எப்ப பலன் கொடுக்க போகுது? நான் சொல்லுகிறேன், பூமி தன் பலனை கொடுக்கும். ஒருவேளை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கனி தராத மாதிரியே இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாக பூமி தன் பலனை கொடுக்கிற நாட்களாக மாறும். இந்த ஆசீர்வாதமான மழை என்ன பண்ணும்? இல்லாததை இருக்கிறது போல அழைத்து என்ன பண்ணும்? உங்களிடத்துல வந்து சேர்க்கிறதா இருக்கும் பாருங்க. இதுதான் சம்பூர்ணமான மழை. எல்லா ரீதியிலும் கனி, பூஞ்சோலையான வாழ்க்கை, செழித்து விளங்குகிற வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு கொடுக்கிறார். சங்கீதக்காரன் தாவீதும் இதை பற்றி சொல்றாங்க. சங்கீதம் 68, சங்கீதம் 68, சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். ஒருவேளை இளைத்து போயிருக்கிறீங்களா? காரியத்தை நினைச்சு இது எப்படி முடிய போகுதோ? கர்த்தர் சொல்றாரு, சம்பூர்ண மழையை நான் என்ன பண்ணுவேன்? பெய்ய பண்ணுவேன். எல்லாவற்றிலும் உனக்கு திருப்தி உண்டாகும். நன்மையினால் உன்னை என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். பாருங்க, அந்த சம்பூர்ண மழை என்பது ரைட்ஸ் அபண்டன்ஸ் என்று வருகிறது. எல்லாவற்றிலும் நிறைவு. பாருங்க, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு பாருங்க. அவர்கள் மேல சுமையை சுமத்துனாங்க, அடிமைப்படுத்தினாங்க, நொறுக்குனாங்க. ஆனா கர்த்தர் வரும்பொழுது பாருங்க, சம்பூர்ணமான மழை அவர்கள் மேல் பெய்ய ஆரம்பித்தது. வாசல்கள் எல்லாம் திறக்கிறது, அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகிறது, ஒரு நிறைவு உண்டாகுது பாருங்க. அடிமைத்தனத்திலிருந்து பெருமூச்சு விட்டவர்களுக்கு பெருமூச்சு விட்டார்கள். ஆண்டவரே, இதிலிருந்து என்னை மீட்க உமால முடியாதா? உமக்கு கண்ணில்லையா காதலையான்னு கேட்டவர்கள் மத்தியில பாருங்க ஒரு மூச்சு அமைதி. வேதத்துல போட்டிருக்குது, சமாதானத்தின் மூச்சை அவர்கள் விட்டார்களாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, ஓடி ஓடி உழைக்கிறீங்களா? சில காரியம் நடக்காம இருக்குதா? சில காரியம் டிலே ஆகிட்டே இருக்குதா? நீங்க போய் நீங்க நிற்பீங்க. எப்படி நிற்பீங்கன்னா, சமாதானத்தின் மூச்சை விட்டு நிற்பீங்க. ஓ, ஈஸியா முடியுது எல்லாமே. ஏனென்றால் இதுதான் கர்த்தர் நமக்கு செய்கிற காரியமா இருக்கிறது. அங்க போட்டிருக்குது, அந்த ரைன்ஸ் அபண்டன்ஸ் என்ற இடத்துல சம்பூர்ண மலைன்றது எப்படி போட்டுக்குன்னா, நத்திங் லேக்கிங் நத்திங் மிஸ்ஸிங். அப்படின்னா எல்லாம் நிறைவாய் இருக்கிறது, எல்லாம் நன்றா இருக்கிறது. பாருங்க, இந்த மலை அவ்விதமாய் நம்மளை என்ன பண்ணுகிறது? ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. பாருங்க, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. இந்த மலை தான் பாருங்க ஆசீர்வாதமான மலை. இந்த ஆசீர்வாதமான மழை பெய்யும் போது எப்படி பெய்யும் தெரியுமா? வேதத்துல போட்டிருக்குது, எப்படி பெய்யும். சும்மா அந்த பாருங்க அடிச்சுட்டு விட்டுறது இல்லை. பாருங்க, இருக்கிற சுட்டையும் கிளப்பி விட்டுட்டு போகுது சில மலைகள்ல. உட்கார்ந்துருக்கிறது உட்கார முடியல. ஆனா கர்த்தருடைய மழை பெய்ந்தது என்றால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? வேதத்துல போட்டிருக்குது, மல்கியா சில மலையெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கும் கிடுகிடுன்னு. ஆனா கர்த்தருடைய மழை பெய்ந்தது என்றால் எப்படி இருக்கும்? மல்கியா 3:10. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேன் என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர்
சொல்லுகிறார். அப்ப அவருடைய மலையை இன்னைக்கு பெய்ய பண்ணார்னா எப்படி இருக்கு தெரியுமா? வானத்தின் பல கனிகள் இருக்குதான். இந்த டேம்னு சொல்றாங்க பாருங்க, டேம்ல இருந்து தண்ணி திறக்கும் போது கொஞ்சமா பாயாது, டேம்ல தண்ணி லைட்டா திறக்கும் போது பாருங்க அவ்வளவு ஸ்பீடு அடிக்குமா. அப்ப மனுஷன் எய்த்தாப்புல நின்றான் அப்படின்னா, அந்த டேம் லைட்டா திறக்கும் போது தண்ணி பீச்சு அடிக்கும் போது ஒரு மனுஷன் எய்த்தாப்புல நின்றானா பாருங்க, ஒரு சேனல்ல நான் பார்த்தேன், அவனுடைய வந்து அந்த தண்ணி அவன் மேல பட்டுச்சு அப்படின்னா, கறிக்கடையில பாருங்க வெட்டி வெட்டி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன பீஸ் மாதிரி, அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் மனுஷனை துண்டு துண்டாக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் என்ன பண்றாராம் கர்த்தர் உங்கள்ட்ட இருக்கிற விளைநிலங்கள் எல்லாம் பிடிச்சு வைக்கிறவன பிசாசு பாருங்க, நீங்க ஆசீர்வாதமான ஆகாம இருக்கிறதுக்காண்டி அவன் பாருங்க எதிர்த்து நிற்பான். நான் சொல்றேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும் பொழுது அவன்லாம் பீஸ் பீஸா போயிடுவான், ஒன்னும் இல்லாம போயிடுவான். ஏனென்றால் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு வந்து வலிக்க போகிறது என்றால் அவருடைய மலையை அவர் பெய்ய பண்ணுவார் என்றால் அதற்கு விரோதமாய் எவன் இருந்தாலும் ஒருவனுமே இருக்க முடியாது. நீ தேடியும் காணாதிருப்பான்ற மாதிரி இந்த ஆசீர்வாதம் அப்படி இருக்கும் பாருங்க. அவருக்கு ஒரு டேம் இருக்குது, பல கனிகள் இருக்குது பாருங்க, ஒரு கனி கிடையாது. இன்னைக்கு மழை இங்கே பெஞ்சிருக்குது, நீங்க உங்க இடத்துக்கு போய் பார்த்தா மழை பெஞ்சிருக்குமான்னு தெரியாது. மதுரைக்கு கொஞ்சம் அவுட்டர் சைடு பார்த்தோம்னா மழை பெஞ்சிருக்குமான்னு தெரியாது. ஆனா இவருடைய டேம்பை திறந்தோம் அப்படின்னோம்னா பாருங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அதுல ஒருத்தர் ஸ்டீவ் ஹேக் அப்படின்றவர் சொல்றாரு, இந்த மழை பெஞ்சிச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணமாக என்னத்தை சொல்றாரு அப்படின்னா, நோவாவின் காலத்துல இதுதான் இந்த பல கனிகள் திறக்கப்படுறதற்கான அடையாளம் அப்படின்னா, உலகம் முழுவதும் நனைந்தது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதமான பலகணிகளை திறந்தார் என்றால் உலகம் முழுவதும் நனைத்துட்டு தான் இந்த மழை போகும். அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாரா, ஆசீர்வாத மழையை நம்மேல் பொழிய பண்ணுகிறார். அதனால பாருங்க, பொழிய பண்ணனாலதான் அதற்கு உதாரணம் யாருன்னா, நீங்க கேட்கலாம், அப்படி யாரும் ஆசீர்வதிக்கப்படுறது நீங்க ஏதாவது சொல்லாதீங்க பாஸ்டர் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறேன் பாருங்க. இப்படி நான் பல பல நிமிஷங்கள் நான் யோசிப்பேன், ஆண்டவரே அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பொழிய பண்றீங்க, ரைட்டு, யாருக்கு பொழிய பண்ணியிருக்கிறீங்க? வேதத்துல யாருக்கு இருக்குது? அப்படி ஐஸ்வர்யம் ஒரு உலகமே தண்ணினால போகணும்னா அது போல ஆசீர்வாதமா யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஒருத்தன் கொடுத்துருந்தார். தேவன் பாருங்க எதையுமே சொல்லிட்டு செய்யாம மாட்டார், நம்மளுக்கு எழுதி வைத்திருப்பார் அந்த புத்தகத்தை, நம்ம தேடி வாசிக்கணும், அவ்வளவுதான் பாருங்க. இந்த உலகம் கொல்லத்தக்க இடம் இல்லாமல் தேவன் ஒருவன் ஆசீர்வதிச்சார். யார் தெரியுமா? ஆபிரகாம். பாருங்க, இவனுக்கும் அவனுக்கும் சண்டை ஆகி போச்சு. எதனால? அவ்வளவு செல்வ சீமானாய் அவனை என்ன பண்ணாரா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருந்தார். எப்படி ஆசீர்வதினா, இந்த உலகம் கொல்லக்கூடாத அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதிச்சிருந்தார். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வழியில் நடக்கும் போது, கர்த்தரை பிடிக்கும் போது, அவரை விசுவாசிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அளவுக்கு அதிகமாய் கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதுலதான் பாருங்க, ஆசீர்வாதமான மலையை இன்னும் ஒரு கொட்டுகிறார் என்று வேதவசனம் போதிக்கிறது. அப்ப அது எதுல? தசம பாகத்தின் வழியாகவும் தேவன் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. இது இப்ப நம்ம இதை கொடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, கர்த்தர் சொல்றாரு, இதனால் என்னை சோதித்து பாருங்கள். எதனால? ஆசீர்வாதமான மழை வேணும் அப்படின்றாங்க. ஆனா நிறைய பேர் என்ன பண்றது இல்ல, கர்த்தர் சொல்றதை என்ன பண்றது இல்ல, செய்யறது கிடையாது. ஆனா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, என்ன சோதிச்சு பாரு அப்படின்றாரு. பாருங்க, அதுல ஒரு காரியம் தான் இந்த இது. அப்ப ஆசீர்வாதம் போற இடமெல்லாம் காரியத்தை என்ன பண்ணும், வாய்க்கிறதா இருக்கிறது. அப்ப வெற்றி கிடைக்கிறது, காரியம் வாய்க்கிறது, எல்லாம் ஜெயமாய் மாறுகிறது தான் இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம். இது ஒண்ணு சாதாரணமானது இல்லை பாருங்க. சில பேர் நினைக்கிறாங்க மேல இருந்து பணம் பொழிய போகுது, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ்வதற்கு தான் இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது, உதவி செய்கிறதா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், எசேக்கியேல் 34 திருப்புங்க. இன்னைக்கு நிறைய பேர் தப்பான அபிப்பிராயம் சொல்றாங்க பாருங்க. அவர் ஆசீர்வாதத்தை பத்தி போதிக்கிறாரு, இவர் ஆசீர்வாதத்தை சரியா போதிச்சா சபைகள் சரியாக இருக்கும். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். கர்த்தரே சொல்றாரு, ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுவேன்.
எப்படிப்பட்ட மழையை அவர் பெய்ய பண்றாரா? எசேக்கியேல் 34:27 பாருங்க. வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். மழை பெஞ்சிச்சுன்னா கனி கண்டிப்பா பலனை கொடுக்கும். கர்த்தர் சொல்றாரு, என் ஆசீர்வாதத்தை நீ விசுவாசிக்கும் போது, என் ஆசீர்வாதத்தை நீ நம்பும் போது என்ன நடக்கும்? கனி கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்கள் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சங்கீதம் 1:1 பாருங்க, அதுதான் சொல்கிறது. சங்கீதம் 1:1 அதே வசனத்தை தாவீது சொல்றாங்க பாருங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அதுல 3வது வசனம் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை முதலாதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் கனியை தருவான். எவன் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கும் போது, அதை நாடும் போது பாருங்க, ஆசீர்வாதமான மழையாக அவன் இருப்பான். ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொழிய பண்றாரு. இவன் எப்படி இருப்பான்? ஆசீர்வாதமாக இருப்பான். சுகமாய் இருப்பார்கள். எல்லா ரீதியிலையும் சுகமாய் வைப்பார். பாருங்க, நுகத்தின் கயிறுகளை அறுத்து என்று போட்டிருக்குது. பாருங்க, இன்னைக்கு சகோதரனை அடிமைப்படுத்துறது. இவன் பாருங்க, அவனுக்கு மேல இவனுக்கு கீழே, நாம் பெரியவனாக்கும் சிறியவனாக்கும். பாருங்க, சகோதரனை அடிமைப்படுத்தக்கூடாது என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அப்ப எல்லா விதத்திலும் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாங்க? இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுகிறது? நம்மளை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும் போது பாருங்க, ஒருவன் சாதாரண நிலைமையில இருக்க மாட்டான். அவனை கர்த்தர் மேல் எடுத்துட்டு வருவார். இன்னைக்கு உங்களை நீங்க பார்க்கலாம், உங்க சகோதரன் உங்களை தள்ளி விட்டுருக்கலாம். பாருங்க, இவன் உருப்பிட மாட்டான். ஒருவேளை உங்க பாருங்க, உங்க சிஸ்டரா இருக்கலாம், உங்க அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யோசிச்சிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் ஆசீர்வாதமான மழை வரும் பொழுது உன் நுகத்தடிகளின் கயிறுகளை முறிப்பேன். யாரெல்லாம் உன்னை கீழே தள்ளி ஒண்ணு இல்லாதவ, இவனால முடியாதுன்னு நினைச்சவர்கள் மத்தியில என் ஆசீர்வாதத்தை கொண்டு உன் பெயரை நான் என்ன பண்றேன்? பெருமைப்படுத்துறேன். என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்கும். நீ கைட்டு செய்யும் வேலையெல்லாம் நான் என்ன பண்றேன்? ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் எசேக்கியேல் 34:26 சொல்கிறது, நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி, கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா பெய்யும். எப்ப? ஏற்ற காலத்தில். அப்ப காலத்தில் நடக்க வேண்டியது என்ன பண்ணோம்? நடக்கும்னு கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்ப ஆசீர்வாதத்தின் காலம் எப்பொழுது வரும்? நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, அது சீசனுக்கு சீசன் தான் வரும். மழை காலத்துல மழை பெய்யும், வெயில் காலத்துல வெயில் அடிக்கும். மழை வரணும்னா என்ன பண்ணணும்? மழையை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கணும். வெயில் காலத்துல வெயில் வரணும்னா எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கணும். கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தின் சீசன் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. ஆமென். பாருங்க, வருடம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் சீசனை நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். பாருங்க, எனக்கு 2 மணிக்கு 1 மணிக்கு இந்த தெருவில் உங்களை நடக்க விட்டா எப்படி நடப்பீங்க? சுருண்டு எங்க போவீங்க? நீங்க நிழலாம் இருக்குதுடா. இன்னும் என்னைய மாதிரி ஆட்கள்லாம் நானா இருந்தேன்னா நேர பாருங்க, குப்புன்னு எங்க ஏசி நல்லா காத்தடிக்குதோ திறந்து உள்ள போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருது. ஏன்? வெளியே காட்டிலும் உள்ள எப்படி இருக்குது? ஆனா அதே வெப்பம் வெளியே இருக்குது, ஆனா உள்ள எப்படி இருக்குது? குளுன்னு. வெளியே வெப்பத்தை மறந்து உள்ள குளுன்னு என்ன ஆயிருது? அவ்வளவுக்கு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, வெளியே சுத்திட்டு வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஏசி ஆன் பண்ணும்போது எப்படி இருக்குது? அப்படியே சொர்க்கத்தை கண்ட மாதிரி இருக்குது. எனக்கு ஒருத்தர் தெரியும் பாருங்க, வெளியே நாங்கள் காரில் போனோம், போயிட்டு அப்போ வீட்டுக்கு வந்து அவருடைய சோஃபாவில் உட்காந்துருக்கிறோம். அவரால் தாங்க முடியல. அவருக்கு ஊற்றுது, எனக்கு வேர்த்து ஒழுகுது, அவருக்கு ஊற்றுது. நான் சொன்னார், ஃபேனை போடுங்க. ஃபேன் போட்டாலும் இருக்குது அவருக்கு வந்து. பாருங்க, அவர்கிட்ட ஒரு சென்ட்ரலைஸ் வீடு பூரா ஏசி மாட்டிருக்கிறாங்க. ஆன் பண்ணுப்பா அப்படின்றாங்க. ஆன் பண்ணுறாரு. பாருங்க,
வேர்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கூலிங் ஆகிட்டு என்ன பண்ணுதுன்னா வீடு முழுக்க கூலிங் ஆகுது. அவ்வளவு வெப்பத்தோடு அவ்வளவு வேர்த்து ஊற்றி கொட்டிட்டு வந்து உட்காந்ததுக்கு பாருங்க, தெரியாதனமாக காலை அப்போ வந்து இந்த மேலே வச்சிருந்தேன், சோஃபா மேலே இந்த இது மாதிரி வராது, கீழே வைக்கிறேன், காலு ஜில்லுன்னு இருக்குது. பாருங்க, இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். வெளியே எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் கீழே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் பாருங்க, வெளியே உள்ளது உங்களை என்னால் ஒருபோதும் பாதிக்காது. வெயிலாகட்டும், உஷ்ண காலமாகட்டும், எந்த காலமாக இருந்தாலும் நீங்கள் உள்ள இருக்கும்போது நீங்கள் செழித்து வளருவீர்கள், நீங்கள் கொளித்து வளருவீர்கள். இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். பாருங்க, இதுதான் கர்த்தர் விரும்புகிறது. பாருங்க, அப்பப்போ வரதில்லை. சில பேர் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். ஏன் சொன்னேன் அப்படின்னா, நீங்களாம் வந்து ஜில்லுன்னு குடிப்பீங்க, நானாக வந்து அவ்வளோ ஓடிடுவேன் அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, பாருங்கள், என் ஃப்ரெண்டு அப்படி இருந்தான். பாருங்க, இந்த நீங்கள் சென்னை சில்க்ஸ்லாம் நீங்கள் அப்படி கிராஸ் பண்ணி பாருங்களேன், வெளியே வரைக்கும் குழுன்னு இருக்கும். அன்னைக்கு நான் ஒரு அண்ணனும் போனோம், அவ்வளோ வெக்க, அவ்வளோ வேர்த்து ஊற்றுது. அங்கே கிராஸ் ஆகி போது மட்டும் ஏதோ ஒரு பனிக்குள்ளே நடந்து போனேன் அப்படி இருக்கும். வெளியே ரோட்டில் தான் நடக்கிறோம், உள்ளெல்லாம் போல. நீங்கள் வேணா இன்றைக்கி போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், வெளியே வரைக்கும் சில்லுன்னு அப்படியே அந்த கூலிங் காற்று வெளியே வரைக்கும் அடிக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லை? இந்த சென்னை சில்க்ஸ் முன்னாடி போங்க அப்படின்னு பாருங்கள். அவர் அந்த வந்தோடனே அந்த இடத்துக்குள்ள அந்த ஜோனுக்குள்ளே வந்தோடனே பாருங்கள் அப்படி நின்றுட்டார். என்னென்ன வாங்கினே போகலாம் அப்படின்னு. இருக்க பிரதர், கர்த்தர் நமக்கு எவ்வளோ குழுன்னு இதில் மட்டும் ஆக்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு. ஏன்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுக்கு எப்போதுமே இருக்குது. பாருங்க, இப்போ மனுஷன் எப்போ அதை உணர்றானோ கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு தாமதமே படுவதில்லை. பாருங்க, இறங்கி அவன் என்ன பண்ணுறாரு, ஊத்துன்னு நம்ம பாசனை சொல்ல போனோம், ஊத்துன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, ஊற்றி அழகு பார்க்கிறாரு. பாருங்க, வெளியில வெப்பம் இருக்கலாம், ஆனா உள்ள கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு, ஆசீர்வாதம் மழையினால நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நிரப்ப விரும்புகிறார். அதனாலதான் வேதப்பட்டிருக்குது, காற்றுள்ள போதே தொற்றிக்கொள். பாருங்க, இது ஒரு சீசன் போல எண்ணுகிறாங்க, ஆனா பைபிளின் படி இது இல்லை. காற்றுள்ள போதே இன்னைக்கு நம்ம தொற்றிக்கொள் அப்படின்றது கிடையாது. என்னைக்குமே நம்மளுக்கு ஆசீர்வாதமான சீசன் தான். வேதம் போதிக்கிறது. பாருங்க, எங்க இருக்குது? லேவியராகமம் 26வது அதிகாரம், லேவியராகமம் 26, லேவியராகமம் 26, லேவியராகமம் 26 4:5 பாருங்க. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியில் உள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும், திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். நீ கற்று சொல்வாருங்க, எப்போதும் ஆசீர்வாதம் தான். பாருங்க, விதைக்கும் காலம் வரைக்கும் திராட்சை பழம் இருக்குமா, பறிக்கும் காலத்திலும் இருக்குமா. நீ நினைக்கிற விதைச்சிட்டு அறுக்கிற காலத்துல தான் திராட்சை பழம் சாப்பிடணும்னு நிறைய பேர் என்றாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ விதைக்கும் போதும் சாப்பிடுவ, அறுக்கும் போதும் சாப்பிடுவ அப்படின்றாரு. பாருங்க, எப்போதும் ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்கும். சீசனுக்கு சீசன் தான் ஏன் மாறுபடும்? கர்த்தர் சொல்றாரு, சீசன்லாம் ஏன்டா வராது, உன் சீசனை நீ வச்சுக்கோ. இது பாருங்க, உலகத்தான் ரெடி பண்ணது. பாருங்க, இந்த சீசனுக்கு இது, இந்த சீசனுக்கு இது. கர்த்தர் சொல்றாரு, எனக்கு என்னைக்குமே ஆசீர்வாத சீசன் தான். கர்த்தர் இதை விசுவாசிக்கிறாரு. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், நீங்க எப்போதுமே ஆசீர்வாத சீசனுக்குள்ளதான் இருக்கிறீங்க. அப்ப சீசன் முடிந்தது. பட் சில பேருக்கு பாருங்க, கோடை காலம் முடிஞ்சிச்சுன்னா மழை காலம் தொடங்கும், மழை காலம் முடிஞ்சிச்சுன்னா குளிர்காலம் தொடங்கும். கர்த்தர் சொல்றாரு, சீசன் முடிஞ்சு சீசன் தொடங்குது. ஆனா என்னுடைய சீசன் எப்போதுமே ஆசீர்வாதமான சீசன், என்னைக்குமே தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது வந்து கொண்டே உங்கள்கிட்ட இருக்கும். பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, என்னைக்குமே கர்த்தர் நான் மாறாதவர். நீ திராட்சை பழம் விதைக்கும் போது நீ சாப்பிடுவ, அறுக்கும் போது சாப்பிடுவ, நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக
திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலம் அன்எண்டிங் ஆசீர்வாதத்துல இன்னைக்கு நம்மளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வழி நடத்துகிறார். இன்னைக்கு அவருடைய ஆசீர்வாதத்துல அன்எண்டிங்ல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நடந்து கொண்டே இருக்கிறோம். அநேக தரித்திர சீசனை பாருங்க முடிக்கிறாங்க தன்னுடைய காலத்துல. தரித்திர சீசன் தான். நான் சொல்றேன், நம்மளுக்கு என்னைக்குமே தரித்திர சீசனே கிடையாது. நம்மளுக்கு என்னைக்குமே ஆசீர்வாதத்தின் சீசன் தான். ஆசீர்வாதத்தின் பெருக்கம் மட்டும்தான். பாருங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தரித்திர சீசனே கிடையாது சொல்லணும். பாருங்க, I refused in my poor. நான் தரித்திரத்தை வெறுக்கிறேன். பாருங்க, என்னைக்கு நம்ம சொல்றோமோ கர்த்தரோட சேர்ந்து நம்ம வார்த்தையும் அவிதமா இருக்கும் என்றால் நான் சொல்றேன், உங்க சீசன் மாற்றி அமைக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மாற்றி அமைக்கப்படும். எவ்வளவு வெயிலாகட்டும், எவ்வளவு இதாகட்டும், அந்த உஷ்ணமும் உன்னை என்ன பண்ணாது? தீண்டாது என்று வேதத்தில் போட்டிருக்குது. பாருங்க, நான் சொல்றேன், இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதம் தொடங்கப்பட்டு விட்டது. இதன் மூலம் எல்லாம் எனக்கு முடிவில்லாமல் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆசீர்வாதமான மழைக்கு ஒரு பொழுதும் முடிவு இல்லை. தொடர்ந்து என் வாழ்க்கையும், என் குடும்பமும், என் பிள்ளைகளும், என் தொழிலும், நான் கையிட்டு செய்கிற வேலையும் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே அது தொடர்ந்து ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். இந்த சீசனுக்கு முடிவே கிடையாது. கர்த்தர் என்னை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். நான் கீழாயிராமல் மேலாயிருப்பேன். நான் வாளாயிராமல் தலையாயிருப்பேன். உபாகமம் 28 சொல்லப்பட்டுள்ளபடி அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேல் வந்து எனக்கு பலிக்கும். இது முடிவில்லாத சீசனை கொண்டு வரும். ஆமென். நான் சொல்லுகிறேன், முடிவில்லாத சீசனுக்குள்ள கர்த்தர் வழி நடத்துவார். ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்முடைய. அதனால பாருங்க, இந்த இப்படிப்பட்ட போதனை தான் நம்மளுக்கு தரிசனத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, போதனையை நம்ம சரியா கேட்கும் போது ஒரு தரிசனம் உண்டாகிறது. பாருங்க, யோசேப்புக்கு அன்னைக்கு ஒரு அறிவு உண்டாச்சு. பாருங்க, இவன் நிற்கிறான், எல்லா அறிக்கட்டு என்ன பண்ணுதான்? இவனுடைய இதுல இவனை வணங்குற மாதிரி ஒரு அறிவு உண்டாகுது. பாருங்க, இவனுக்கு புரியுது, நான் உங்களை எல்லாம் காப்பாற்ற போறேன், நீங்க என்னெல்லாம் என்ன பண்ண போறீங்க என்னன்னுட்ட தலை குனிஞ்சு மண்டியிட போறீங்கன்னு சொல்லனே. பாருங்க, இவனை தூக்கி போடுறாங்க. அனாதைய பாருங்க, தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டோடனே பாருங்க, என்னடா இவங்க எல்லாம் பணிவாங்கன்னு தானே கர்த்தர் எனக்கு தரிசனம் தந்தாரு. பாருங்க, தரிசனம் எப்படி உருவாகுதுன்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உண்டாகிறதா இருக்கிறது. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க என்ன நடக்குது? தரிசனம் உண்டாகிறது. இப்ப நான் சொல்லுகிறேன், வெளியே போகும்போது மலையை பார்த்தே கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மலையை காட்டிலும் நீர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான மலை பெரியது. பாருங்க, இதெல்லாம் விசுவாசிக்கணும். பாருங்க பாருங்க, அவனை தூக்கி குழியில போடுறாங்க. அங்கிருந்து அடிமையா விற்கப்படுறான். பாருங்க, அங்கிருந்து ஒரு போத்திபார் வீடு இருக்கு. அங்க பாருங்க, போத்திபார் மனைவி பாருங்க, அவனை தப்பா நடக்க ட்ரை பண்றான். அங்கிருந்து ஜெயில போடுறான். பாருங்க, ஜெயில இருந்து அவனுக்கு அந்த தரிசனம் பாருங்க, கர்த்தரை நான் உயர்த்துதான் பார்க்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிக்க மட்டும் தான் செய்யறார். நான் மேலா வருவேன், நான் கீழே இருக்க மாட்டேன். பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தின் அந்த தேவன் கொடுத்த அந்த தரிசனம் இவன் பிடிச்சு பாருங்க நிற்கும் போது பாருங்க, பார்வோனுக்கெல்லாம் இவன் அப்பனா மாறிட்டு வரான். பாருங்க, அவன் சொல்றதுபடி அவன் கையசைச்சா நடக்கணும், கையசைச்சா நடக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துல இருந்தவனை கர்த்தர் எங்க தூக்கி வச்சிட்டாரு பாருங்க, பார்வோனுக்கு அப்பனா மாத்திட்டாரு. இவன் சொன்னா இவன் என்ன பண்ண? பார்வோனுக்கு கேட்டாகணும். அந்த மாதிரி இந்த தரிசனம் இவனை நேரம் மாறி மாட்டி விட்டது. அப்ப ஆசீர்வாதத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஒண்ணு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நீங்க சில நேரம் வந்து எண்ணிக்கொண்டே இருக்கலாம், இது எப்போ மாறப்போகுது, அது எப்போ மாறப்போகுது, இதை எப்படி முடிக்க போறேன். கர்த்தர்ட்ட சொல்லுங்க, உங்களுடைய ஆசீர்வாதம் என் மேல் இருக்கிறபடியினால இதையெல்லாம் நான் சிம்பிளா முடிக்க போறேன். பாருங்க, இதை விசுவாசிக்கணும். பாருங்க, இதுதான் பாருங்க ஆசீர்வாதத்தின் ஒரு மேலோங்கி செல்லுகிற காரியம். பாருங்க,
அதனால சொல்லுவாங்க, நல்ல ஒரு பாலில் ஏர் அடித்து தண்ணிக்குள்ளே நீங்கள் எவ்வளோதான் போட்டு முக்குனாலும், 4-5 பேர் முக்குனாலும் கையை எடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணிடும்? மேலே தொப்புன்னு குதிச்சுக்கிட்டு மேலே வந்துடும். அது போல தான் பாருங்க, அறிவு கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்குது. இந்த ஆசீர்வாதத்தை நான் என் மேல கர்த்தர் வச்சிருக்கிறார் அறிவு இருக்குமானா நான் சொல்கிறேன், எவ்வளவுதான் உங்களை இந்த உலகம் கீழே அமுக்க பார்த்தாலும், எவ்வளவுதான் நீங்க பாருங்க இந்த உலகம் உங்களை அவனை இப்படிதான் கெடுக்கலாம், உங்களுக்கு விரோதமா போட்டி பொறாமை எழுப்பலாம், ஆனா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதத்தினால நிரப்பி பால் மாதிரி தான். எவ்வளவு தூரத்துக்கு உங்களை யாரெல்லாம் அமுக்குறாங்களோ நீங்க பாருங்க வெடிச்சு மேல வந்துருவீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். இன்னைக்கு அடுத்தவங்களை பார்த்து என்ன பண்ணுவாங்க? பயப்படத்தக்கதான இந்த ஆசீர்வாதம் பயப்படத்தக்கதாக இருக்கும். அதாவது ஆதியாகமம் 49 விதமாக இருக்குது. ஆதியாகமம் 49வது அதிகாரம், ஆதியாகமம் 49:22 பாருங்க. அவன் எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறான் பாருங்க, என்ன மாதிரி பாருங்க. 22, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் மேல என்ன பண்ணுது? இருக்குது. அதனால பாருங்க, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. சங்கீதம் 1:3 அப்படியே ஒப்பா வருதா? வேதத்தில் பிரியமா இருக்கிற மனுஷன் என்ன பண்ணா? பாக்கியவான், அவன் நீர் கால்களில் உரம் இடப்பட்டு தன் காலத்தில் கண்ணிக்கு வந்து இடையுதிராக இருக்கிற மனத்தை போல இருப்பான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாருங்க என்ன மாதிரி வருதுன்னு. 23-24 பாருங்க. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபினுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். பாருங்க, எல்லாரும் முயற்சி செய்தும் அவனை தோற்கடிக்க முடியல. ஏன்? கர்த்தரானவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். புலியில போட்டாங்க வெளியே வரான், ஜெயில தூக்கி போட்டாங்க வெளியே வரான். பாவத்தை வந்து பாருங்க, இவன் பாவம் பண்ண பார்க்கிறான்னு தப்பான போய் சொல்றான். எல்லா இடத்துலையும் மேல வந்து பார்வனுக்கு இவன் மேல வந்து உயர்ந்ததா நிற்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் யாரெல்லாம் தூற்றி இருக்கிறார்களோ, ஒருவேளை பொய்யா சொல்லியிருக்கலாம், அவரால் ஒன்றும் முடியாது, அவங்களால எதுவும் நடக்காது, இவங்க அப்படித்தான் பாருங்க தூற்றி இருக்கலாம். அவர்கள் மத்தியில வருகின்ற நாட்கள் இந்த ஆசீர்வாதமான கர்த்தரின் ஆசீர்வாதத்தை அவர்கள் காணத்தக்கதாக கர்த்தர் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிங்க? நிச்சயமா கர்த்தர் பண்ணுவார். அதற்கு உங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் அவரை பண்ணுவார். பாருங்க 24, ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அதை போட்டிருக்குது, அவனுடைய கைக்கு அவருடைய கரம் கூடவே இருந்துச்சாங்க. அப்படிதான் போட்டிருக்குது. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய கரம் கூடவே இருந்தது. அவன் கை நீட்டினால், அவன் கை நீட்டப்படுகிற போதெல்லாம் கர்த்தரின் பலத்தோடு அவருடைய கை என்ன பண்ணுகிறது? சேர்ந்து கொள்கிறதா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல நீங்க செய்யற வேலையில கர்த்தர் என்ன பண்றாரு? அவனுடைய கையோட உங்க கை சேர ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்க. அதனாலதான் நம்ம தொழிலை நம்ப கூடாது. நான் பண்ண போறேன், எப்படி போகுது இன்னைக்கு இல்லை. ஏன் கரத்தின் மேல அவர் கரம் இருக்கிறதுனால நான் போய் நிற்கும் போது எனக்கு மற்றவங்களை காட்டிலும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுக்கோட ஆர்டர்ஸ் காட்டிலும் எனக்கு ஆர்டர் கூட வரும். ஏன்? என் மேல கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. எனக்காக அவர் என்ன பண்ணுகிறாராம்? யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். 25, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களாலும், எல்லாம் சேர்ந்து முக்கியமானது பாருங்க, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தானங்களுக்கும் கற்பங்களுக்கு உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை. அப்ப தேவனாலே அப்படி ஆயிற்று. மேலேயும் ஒரு ஆசீர்வாதம் இருக்குதான். அதனால பாருங்க, மழை வந்து பூமியை நினைச்சு கனி பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா சாப்பிட்றோம், மாம்பழம் சாப்பிட்றோம், சீசன் எல்லாம், அது மேல உள்ள ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா. கீழேயும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்காரு. அங்க போட்டிருக்குது, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களால் நான் உன்னை ஆசீர்வதித்து. என்ன ஆசீர்வாதம்? உங்களை பழுகவும் பெருகவும் செய்து மற்றவர்களுக்கு முன்பாக உங்களை மேலே உயர்த்தி நிற்கும்படியாக இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுது? உதவி செய்கிற
இருக்கிறது. கீழே கடந்த ஒரு யோசேப் என்ற தெரியாத ஒரு சிறுவனை, அவனை பாருங்க, எத்தனை அடிகள், எத்தனை காயங்கள், சொந்த சகோதரனை பகைக்கப்பட்ட ஒருவன், சொந்த சகோதரனால் வெறுக்கப்பட்ட ஒருவன் பாருங்க. இப்ப அங்க வரான். அங்க வரும் பொழுது பாருங்க, இவன் உயர்ந்து பஞ்ச காலத்துல இவன் சொன்ன மாதிரி அவர்களுக்கு என்ன பண்றான், தானியங்களை கொடுத்து அவங்களை என்ன பண்றான், ஆசீர்வதிக்கிற நிலைமையில கர்த்தர் சொல்றாரு, நீ இழந்த ஸ்தானங்களையும் இழந்த நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற வேதனைகளையும் கர்த்தர் மறுபடியும் மாற்றி கொடுப்பார். நீங்க எந்த ஸ்தானத்துல இருந்து ஒருவருக்கு உதவி செய்தீர்களோ மீண்டும் அதே ஸ்தானத்துல உங்களை உயர்த்தி அழகு பார்ப்பார். எந்த வாய் உங்களை பேசிச்சோ அந்த வாயை உங்கள்கிட்ட இல்ல, நீங்க தான் உண்மையிலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சொன்ன மாதிரியே என்ன மாதிரி செஞ்சிட்டீங்கன்னு சொல்ற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அப்ப எல்லா விதமான ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்மளுக்கு என்னது உண்டு. மேல இருக்கிற ஆசீர்வாதம் சரி, கீழே இருக்கிற ஆசீர்வாதம் சரி, கர்ப்பத்தின் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் ஆல் த பிளஸிங்ஸ், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதத்தினாலும் இன்னைக்கு நம்மளை பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சொல்லக்கூடாது, இது என்னங்க பலா போல மண்ணுங்க, இந்த சரீரம் என்னங்க பலா போல மண்ணுங்க. குழந்தைகளை பார்த்து என்ன பண்ணது கூடாது, எடா மண்ணு பயன். நான் சொல்லுவா, மண்ணுக்குள்ள அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது தெரியுமா. தங்கம் இருக்குதான், அதுக்குள்ள வயிறு இருக்குதான், மண்ணுக்குள்ள கால்சியம், பொட்டாசியம், என்னென்னமோ இருக்குதான் பாருங்க. இன்னைக்கு நீங்க ஆஸ்திரேலியா பக்கத்துல ஒரு இதில் போனா, ஒரு நதிக்கரை உரமாய் பரிசட்டா நீங்க மண்ணை தோண்டினீங்கன்னா போதுமா, அவ்வளவு தங்கம் கிடைக்கும். கர்த்தர் பாருங்க, அதனாலதான் மண்ணுனால நம்மளை உருவாக்கிங்க. மண்ணை காட்டிலும் அவருடைய சுவாசத்தை ஊதி இன்னைக்கு அவருடைய சாயலாகவே நம்ம மாற்றி இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு மண்ணை கூட யோசிச்சு சொல்லுங்க, மண்ணு கூட பிரயோஜனம். மண்ணு பயனை நீங்க சொல்றீங்கன்னா, நான் சொல்றேன் விலையேற பெற்றவர் நீங்க. அந்த மண்ணுக்குள்ள அவ்வளவு அடங்கி இருக்கிறீங்க பாருங்க. நான் சொல்றேன், திருமணமாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தின் நிறைவினால் நம்மளை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். அப்ப கர்த்தரை நீங்க பிடிக்கும் போது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்போது எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளை என்ன பண்ணுகிறார், நிறைத்து அழகு பார்க்கிறார். அவருடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நம்ம தலைமையில என்ன பண்ணி இருக்குது, தங்கி இருக்கிறது. எல்லா எதிர்ப்பின் காலகட்டங்களிலும் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் நம்மை ஜெயிக்க வைக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் உபாகமம் 28 நீங்க பாத்தீங்கன்னா 1 எல்லா ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்குன்னா, இந்த ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்குது. ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை வரக்கூடிய நாட்கள் நான் காண்பிக்கிறேன். கொஞ்சம் இன்னும் டீப்பா உள்ள போறோம். அந்த ஆசீர்வாதத்துல என்ன இருக்குது, அவன் அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான். கர்த்தர் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவனை காட்டிலும் இன்னைக்கு மேலான நியூ கவர்னட்ல இருக்கிறோம், புதிய உடன்படிக்கைக்குள்ள இருக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றது? சும்மா போதனை வழி நான் போதிக்க விரும்பல. அன்று போதிக்கக்கூடியதை பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக நாம் செயல்படுத்த போகிறோம். போதனை மட்டும் அவசியம், ஆனா போதித்து நீங்கள் செயல்படும் பொழுதுதான் அது என்னது, அதை நாங்கள் செயல்பட வைக்க போறோம். இப்படி செய்யுங்கன்றத சில காரியங்களை சொல்ல போறோம், அதையும் சொல்ல போறோம் வரக்கூடிய நாட்கள்ல. பாருங்க, ஆசீர்வாதம் என்ன பண்ணுதா, முந்தி அடித்து கொண்டு நம்மேல் என்ன பண்ணுகிறதா, நம்மேல் தங்குகிறதா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் பாருங்க சாபத்தை எல்லாம் விரட்டுகிறது. இன்னைக்கு உபாகமம் 28:16 யாரும் படிப்பீங்க அப்படின்னு கேட்டா யாருமே படிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சாபங்க. நான் சொல்றேன், அதை நல்லா படிங்க. எனக்கு சாபத்தை போய் படிக்க சொல்றேன். ஏனென்றால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணுகிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப அந்த சாபத்தை கூட என்னமா படிக்கணும் தெரியுமா, கர்த்தருடைய அன்பினால படிக்கணும் பாருங்க. சாபத்தை எல்லாம் அவர் மேல என்ன பண்ணுகிறார், சுமந்து கொண்டார். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை மட்டும் நான் படிக்கிறேன். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். இது யாருக்குரியது, எனக்குரியதல்ல. நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிறவன். இப்ப இந்த வசனத்தை நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். என் கூடையும் மாப்பு செய்கிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், நான் போகையிலும்
நான் சொல்றேன், இதுல இருந்து 15 வரைக்கும் நான் கொஞ்சம் ஆசீர்வாதம். இந்த சாபத்தை இவ்வளவு நீளமா கொண்டு போறாரு. இந்த இவ்வளவு சாபம் இருக்குது இந்த உலகத்துல. அதனாலதான் சாபக்கேடான ஒரு வாழ்க்கை உலகத்துக்குள்ள இருக்குதோம். கர்த்தர் சொல்றாரு, இந்த சாபக்கேடான உலகத்துல இருந்து நான் என்ன பண்றேன், ஆசீர்வாதமான உலகத்துக்குள்ள நான் உன்னைய மாற்றுகிறேன். இப்ப இந்த சாபம் எல்லாம் வாசிக்கும் போது நீங்க சொல்லணும், இதையெல்லாம் இன்னைக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறார், ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். கொஞ்சம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லணும் பாருங்க. அதனாலதான் ஆவியானவர் வரும் பொழுது இந்த காரியம் எல்லாவற்றையும் பாருங்க நேர்த்தியாய் பண்ணுகிறார், விரைவாக முடிக்க உதவி செய்கிறது. அல்லது ஆவியானவரின் துணையை நாடுங்க. ஆவியானவர் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் அவர் நம்மை இப்ப இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றது யாருன்னா பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து நீங்க தேடுவீர்களானால் பாருங்க, வார்த்தையை விசுவாசிப்பீர்களானால் நான் சொல்றேன், இந்த ஆவியானவர் டக்கு டக்குன்னு காரியங்களை என்ன பண்ணுவார், நடக்க உதவி செய்வார்.